அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற மே 30ஆம் தேதி சனிக்கிழமை அன்று இந்த பராபவ வருஷத்திற்கான வைகாசி விசாகம் வந்தாச்சு. இந்த நாள்ல இந்த 2 பொருட்களையும் சேர்த்து உங்க வீட்டு நிலவாசல்ல இந்த டைம்ல நம்ம வைக்கிறதுனால செல்வம் சேரத் தொடங்கும். அது மட்டும் இல்லாமல் எதிரிகள் தொல்லைகள் எல்லாம் விலகும். அது என்ன வழிபாட்டு முறை அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப நமக்கு எல்லா மாதமும் விசாக நட்சத்திரம் வரும். அந்த விசாக நட்சத்திரத்துல முருகப்பெருமானை வணங்கும் போது நமக்கு பல நன்மைகள் உண்டாகும். ஆனால் அதே விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நாள் வைகாசி விசாகம் தான். அதாவது வைகாசி மாசத்துல வரக்கூடிய நாள் முருகப்பெருமான் அவதரிச்ச தினமா நாம் கொண்டாடிட்டு வர்றோம். அதனால் அந்த நாள்ல நம்ம முருகப்பெருமான் கிட்ட என்ன வேண்டுறோமோ அது அப்படியே கிடைக்குமாம். ரொம்ப வருஷம் தவம் புரிந்து சூரபத்மன் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு அசுரன் சிவபெருமான் கிட்ட ஒரு வரம் வாங்கின்றார். அதாவது ஒரு தாயோட கருவுல உருவாகாத அதே மாதிரி சிவனும் சக்தியும் சேர்ந்து உருவாக்குகின்ற ஒரு சக்தியால மட்டும்தான் எனக்கு மரணம் ஏற்படணும்னு சொல்லி அந்த வார்த்தை வாங்கிட்டு அந்த வரத்தை அவர் வாங்கிட்டு தேவர்களை அந்த அசுரன் ரொம்பவுமே துன்புறுத்தி இருக்கின்றான். தேவர்கள் உடனே சிவபெருமானிடம் சொல்லும் போது தன்னுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து வந்த தீப்பிழம்புகள் 6 என்ற எண்ணிக்கையில சரவண பொய்கையில் இருக்கின்ற 6 தாமரை மலர்களின் மீது விழுந்து 6 குழந்தைகளாக மாறி பிறக்கின்றது. அந்த 6 குழந்தைகளையும் வளர்க்கக்கூடிய பொறுப்பை 6 கார்த்திகை பெண்கள் கிட்ட சிவபெருமான் கொடுக்கிறாரு. அந்த 6 குழந்தைகளையும் 12 திருக்கரங்கள் 6 திருமுகங்கள் கொண்ட ஒரு உருவமா அன்னை பார்வதி தேவி தன் சக்தியால் உருவாக்குறாங்க. அவர்தான் முருகப்பெருமான். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்திருப்பது இந்த வைகாசி விசாக தினத்தில்தான். கெடுதல்களை அழித்து அசுரனை வதம் செய்து தீமைகளை அழித்து நன்மைகளை மட்டும் உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான முருகப்பெருமான் கலியுக தெய்வம் அவதரிச்ச தினம்தான் இந்த வைகாசி விசாகம் என்றே சொல்லலாம். அதாவது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வைகாசி விசாகமும் பௌர்ணமி திதியும் சேரக்கூடிய நேரத்துல நாம் முருகப்பெருமானை வணங்கும் போது இதுவரை வாழ்க்கையில இருந்த எல்லா விதமான கஷ்டங்கள் எதுவா இருந்தாலும் அது கண்டிப்பா விலகி ஓடிடும். திருமணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரமாக திருமண வரம் கைகூடி வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சரியான வேலை கிடையாது, வாழ்க்கையில முன்னேற்றம் கிடையாது அப்படிங்கிறவங்களும் கண்டிப்பா வைகாசி விசாகம் அன்று முருகப்பெருமானை வணங்கலாம். ஒரு சில வருஷங்கள் அந்த விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரும். ஒரு சில நாள் பாத்தீங்கன்னா தனித்தனியா வரும். உதாரணத்திற்கு இந்த வருடம் மே 30ஆம் தேதி சனிக்கிழமை விசாக நட்சத்திரம் வந்திருக்கின்றது. ஆனால் மே 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு பௌர்ணமி திதி இருக்கு. விசாக நட்சத்திரம் ஆரம்பிக்க கூடிய நேரம் மே 29 வெள்ளிக்கிழமை மதியம் 12:31 ஆரம்பிச்சு மே 30ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 2:18 வரைக்கும் இருக்கின்றது. ஆனால் நமக்கு பௌர்ணமி திதி அப்படிங்கிறது மே 30ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 12:55 ஆரம்பிச்சு மறுநாள் மே 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:45 வரைக்கும் இருக்கு. நம்ம சூரிய உதயத்தை பேஸ் பண்ணி இந்த திதி நட்சத்திரத்தை எடுத்துக்கிறதுனால சனிக்கிழமை நமக்கு வைகாசி விசாகம், ஞாயிற்றுக்கிழமை நமக்கு பௌர்ணமி திதி. இந்த இரண்டும் சேரக்கூடிய நேரம் மே 30 சனிக்கிழமை தான். அன்றைய தினத்துல நாம முருகப்பெருமானுக்குரிய வழிபாடுகளை செய்யலாம். கண்டிப்பா ராகு காலம் யமகண்டம் இல்லாத மாதிரி பாத்துக்கணும். சனிக்கிழமையில ராகு காலம் காலையில 9 to 10 வரையிலும், யமகண்டம் மதியம் 1:30 இருந்து 3 மணி வரைக்கும் இருக்கின்றது. மதியம் 12 மணில இருந்து 1 மணி வரை இந்த நேரத்துல நீங்க முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்வது, பூஜை செய்வது இது எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கலாம். முடிஞ்சால் அன்றைய நாள்ல குடும்பத்தோட கோவில்களுக்கு போயிட்டு முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் போட்டுட்டு வருவது விசேஷம்தான். இதே போன்று எந்த ஒரு விசேஷ நாள் விரத நாள் வந்தாலும் அன்றைய தினம் நம்ம பண்ணக்கூடிய பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளும் நமக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான கெடுதல்களை நீக்கி கிடைக்கக்கூடிய பலன்கள் பல மடங்கு பெருகும். இப்ப உதாரணத்திற்கு இங்க சொல்லக்கூடிய இந்த 2 பொருள்களை உங்க வீட்டுல பூஜை அறையில வச்சு நீங்க பூஜை பண்ணிட்டு பிறகு உங்களுடைய வீட்டோட நிலைவாசலில் வைப்பதினால் கெடுதல்கள் எல்லாம் வெளியே போகும், நன்மைகள் எல்லாம் வீட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அதனால இந்த 2 பொருட்கள் என்னன்னா முக்கியமான ஒன்றுதான் கண் திருஷ்டிகளை போக்கக்கூடிய அதீத சக்தி வாய்ந்த காலபைரவருக்கு ரொம்ப உகந்த
ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள்னா அது வெண்கடுகு. இப்ப வெண்கடுகு இந்த இடத்துல நாம பயன்படுத்துவது எதற்காகனா, நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு வந்துட்டு தீர்வு கிடைக்கும். ஆனால் நமக்குள்ள தெரியாமல் வரக்கூடிய பெரிய பிரச்சனை கண் திருஷ்டி, போட்டி, பொறாமை தான். இது நம்ம வாழ்க்கையிலிருந்து விலகி ஓடிட்டாலே போதும். வீட்ல இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் விலகிட்டாலே வந்துட்டு நம்ம அடுத்த ஒரு கட்ட லெவலுக்கு வந்துட்டு முன்னேறி போயிட முடியும். அப்பேற்பட்ட வாய்ப்பு நமக்கு ஏற்படுத்தி தருபவர் தான் காலபைரவர். அவருக்கு உகந்த பொருள் தான் இந்த வெண்கடுகு. அடுத்ததா ஒரு துண்டு பச்சை கற்பூரம். அதாவது பச்சை கற்பூரம் வாசம் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் மகாவிஷ்ணு இருப்பார். அப்போ மகாவிஷ்ணு இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி தாயார் தானா வந்துடுவாங்க. இவங்க 2 பேர் ஒரு வீட்டுல ஐக்கியமானால் அங்க செல்வ செழிப்புக்கு பஞ்சமே இருக்காதுங்க. மேலும் பொருளாதாரத்திலும் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும். இதனால நம்ம கிட்ட இருக்கின்ற கெடுதல்கள், கெட்ட எண்ணங்கள், கண் திருஷ்டி, போட்டி, பொறாமை இது எல்லாத்தையும் விலக்குவதற்கான ஒரு பொருள்னா அது இந்த வெண்கடுவு. இந்த வெண்கடுவை நாம பயன்படுத்துவோம். நம்ம கிட்ட இருக்கின்ற பேரு, புகழ், செல்வம், பொருளாதாரம், முன்னேற்றம் இதெல்லாம் பல மடங்கு பெருகணும் அப்படிங்கிறதுக்காக மகாவிஷ்ணுவுக்கு உகந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்துறோம். இந்த பொருட்களையும் முதலில் உங்க வீட்டின் பூஜை அறையில வச்சுக்கோங்க. அதை சின்ன கிண்ணம் இல்லைன்னா ஒரு அகல் விளக்க எடுத்துக்கிட்டு அதுல வெண்கடுகை பரப்பி வச்சுட்டு அது மேல ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் எடுத்து வச்சுக்கணும். இப்ப இந்த வெண்கடுகு எங்க கிடைக்கும் என்று கேட்டீங்கன்னா, எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும், சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கும். தேவைப்பட்டா நீங்க முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா அது கெட்டு போகாது. இப்போ வெண்கடுகு கண் திருஷ்டியை போக்கக்கூடிய ஒரு முக்கியமான தாந்திரிக பொருள். கண் திருஷ்டி இருக்கு அப்படின்னாலே நம்முடைய வீட்டுல சாம்பிராணி புகை போடும்போது அதை சேர்த்து நம்ம வெண்கடுகையும் போட்டு திருஷ்டி நம்ம சுத்தி போடும்போது கண் திருஷ்டி, போட்டி, பொறாமை இதெல்லாமே நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த 2 பொருட்களையும் உங்க வீட்டுல பூஜை அறையில வைக்கும் பொழுது, அதாவது இந்த வைகாசி விசாகம் முடிவதற்குள்ள இல்லைன்னா மாலை நேரத்திலயும் செய்யலாம். இந்த பொருட்களை நீங்க உங்க வீட்டு பூஜை அறையில முருகப்பெருமான் போட்டோவுக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வச்சுட்டு சிறிய கிண்ணத்துல நீங்க இதை எடுத்து வச்சிருக்கிற வெண்கடுகையும் பச்சை கற்பூரத்தையும் அப்படியே கிண்ணத்துல வச்சு முருகப்பெருமான் போட்டோ முன்னாடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடுங்க. அதற்கு பிறகு நீங்க அதை அப்படியே எடுத்து போயிட்டு உங்க வீட்டோட நிலைவாசல்ல வச்சிடுங்க. அது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா இரவு பௌர்ணமி வெளிச்சமும் விசாக நட்சத்திரமும் இருக்கக்கூடிய அந்த நாள், இந்த 2ம் சேரக்கூடிய நேரத்துல உங்களது வீட்டோட நிலைவாசலில் இரவு முழுக்க அது அப்படியே இருக்கும்போது நம்ம இந்த வெண்கடுகு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா விதமான கெடுதல்களையும் உங்க வீட்டோட நிலைவாசல் வழியா வெளியில அனுப்பிடும். அதே மாதிரி உங்க வீட்டுக்குள்ள வரக்கூடிய நன்மைகளை உள்ள விடாமல் தடைகள் ஏதாச்சும் இருந்தாலும் அதை பச்சை கற்பூரம் உடைத்து தகர்த்தெறிந்து அந்த நன்மைகளை உங்க வீட்டுக்குள்ள கொண்டு சேர்த்துடும். இது எல்லாமே வைகாசி விசாகமும் பௌர்ணமி திதியும் இருக்கக்கூடிய மே 30ஆம் தேதி இரவு சனிக்கிழமை அன்று நீங்க இந்த வழிபாட்டை செய்தாலே போதும். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை தூங்கி எழுந்ததற்கு பிறகு இந்த பச்சை கற்பூரத்தை ₹1 காசோட வச்சு கட்டிட்டு நீங்க அதை உங்க வீட்டோட பூஜை அறையிலயோ இல்லைன்னா பீரோலயோ வச்சுக்கலாம். அந்த வெண்கடுகை சேர்த்து நீங்க ஒரு டப்பால போட்டு வச்சுட்டு நீங்க எப்பெல்லாம் சாம்பிராணி புகை போடுறீங்களோ அப்ப அதோட அந்த வெண்கடுகையும் சேர்த்து போடும்போது கெடுதல்கள் அகலும். இதாங்க இந்த பரிகாரத்தின் ஒரு முக்கியமான நோக்கம்னே சொல்லலாம். இதற்காக நீங்க செலவிடும் நேரம் சின்னது, ஆனால் அதனால் கிடைக்கும் பலன்கள் ரொம்பவும் பெருசு. அதனால வைகாசி விசாகம் மாதிரி முருகப்பெருமான் அவதரிச்ச நாள்ல கெடுதல்களை நீக்கக்கூடியதும் நன்மைகளை ஈர்க்கக்கூடியதுமான எந்த ஒரு பரிகாரமா நம்ம செஞ்சாலும் நிச்சயம் அது நமக்கு பலனை கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எந்த ஒரு தெய்வீக வழிபாடாக இருந்தாலும் இன்று உங்களுக்கு அது பலன் கொடுக்கலினாலும் பரவாயில்ல, கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் அதற்கான பலன் உங்களை தேடி வரும். வைகாசி விசாகம் அப்படினாலே கெடுதல்களை நீக்கி நன்மைகளை கொடுக்கின்ற ஒரு நாள்னே சொல்லலாம். தீமைகளை நீக்கி நன்மைகளை தர முருகப்பெருமான் அவதரிச்ச அந்த நாள் தான் வைகாசி விசாகம். அதனால அந்த நாள்ல இந்த 2 பொருட்களையும் வைத்து பண்ணக்கூடிய பரிகாரம் கண்டிப்பா ஒரு மாற்றத்தை, ஒரு சிறிய மாற்றத்தையாவது உங்க குடும்பத்துல ஏற்படுத்தும். அதனால நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. நல்லதே நடக்க ஆரம்பிக்கும். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.